ஜனவரி 10, 2002 கோழிக்கோடுல கேரளால தான் பிறக்கிறாங்க ரிஃபா. ஸோ இவங்க பிறந்து இவங்களுக்கு ஒரு 15 வயசுல ஆகும்போது இவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை வருது. ஸோ இதில் வந்து ரீல்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையில டிக்டாக் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ 2020, 2019 டிக்டாக் வந்து ரொம்பவே ஹைப்ல இருந்த ஒரு காலகட்டம் தான். ஸோ இப்படி அதில் ரீல்ஸ் போடலாம், அதில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டப்பட்ட ஒரு வேற ரீல்ஸ் போடுறது. ஸோ அதனால அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இதே நேரத்தில் மெஹ்னு அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் ரீல்ஸ் போட தொடங்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு கப்பிள்ஸா வளம் வந்தாங்க இந்த டிக்டாக்ல. ஸோ இப்படி இவங்க ரீல்ஸ் போடும்போது ஆடியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போய் அவங்க கமெண்ட் பண்றதோ, அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் இவங்க கமெண்ட் பண்றதோ அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன கொலாப் பண்ணி வீடியோ போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி டிக்டாக்ல அந்த நேரத்தில் ரொம்பவே ஹைப்பா இருந்த கப்பிள்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ லேட்டரா அந்த 2020 வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணதுனால ஆஸ் யூஷுவல் மற்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரியே எல்லாரும் யூடியூப் பக்கமும் இன்ஸ்டாகிராம் பக்கமும் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரிஃபாவும் மேனூஸும் இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அட் ஏஜ் ஆஃப் 15 ரிஃபா வந்து ரிஃபாவோட அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு இவனை கல்யாணம் பண்ணணும் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசு தான் நான் இருக்கு, இப்பவே உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ ரிஃபா சொல்றாங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் தான் பண்றேன், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லதான் சரி அப்படின்னு சொல்லி ரிஃபாவும் சொல்றாங்க. ஸோ இப்படி அவங்க லவ் மேரேஜ் ஒரு பக்கம் வளருது, இவங்க ரீல்ஸ் போடுறது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. 2022 மேனுவும் ரிஃபாவும் துபாய்க்கு போறாங்க. அங்க போய் ரிஃபாக்கு உண்மையாவே என்ன ஆச்சு, யாரெல்லாம் ரிஃபா கூட அங்க போனாங்க, ஸோ ரிஃபா கேஸோட மெயின் டீடைல்ஸை இந்த வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். டிக்டாக் வந்து 2020 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே யூடியூப்க்கு இன்ஸ்டாகிராமுக்கு வந்த மாதிரியே ரிஃபாவும் மேனூஸும் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட் த ஏஜ் ஆஃப் 17 ரிஃபாக்கும் அவன் லவ் பண்ண அந்த மேனூஸ்க்கும் கல்யாணமும் ஆகுது. ஸோ 12+2 முடிச்சதுக்கு அப்புறமே இவங்க வந்து ஒஃபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2019 இவங்க வந்து கல்யாணமும் முடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேனூஸும் ரிஃபாவும் இப்படி ஒரு மாலுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து யூடியூப்ல 2 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்கு. யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரெண்டுத்துலயுமே நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்படி பேசுறது ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ இப்படி பேசும்போது ஒரு ஆள் வந்து இப்படி பேசுறாங்க, இதை வந்து மேனு பாக்குறாங்க. அந்த நேரத்திலேயே அவர் முன்னாடியே வச்சு ரிஃபா வந்து ரொம்பவே திட்டுறாங்க. ஸோ இதை வந்து ரிஃபாக்கு பிடிக்காம டைரக்டா அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் லேட்டரா மேனு வந்து எப்படியோ ரிஃபா வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே 2019 வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வாடகை வீட்டுல இருந்து தான் இந்த மாதிரி ரீல்ஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், விளாக்ஸ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எடிட்டிங்க்குமே மேனூஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லா வீடியோவுமே மேனூஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எடிட் பண்ணி கொடுப்பாங்க. மாதிரி அவங்க லைஃப் வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடிட் பண்றதுக்கும் அதே வீட்டுக்கு தான் வரணும், இவங்க வீடியோ எடுக்கிறதும் அதே வீடு. ஸோ வீட்டோட ஓனர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து ரொம்ப கிரௌடா இருக்கு, நீங்க வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாடகை வீட்டுல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி 4-5 வீடு மாறி மாறி கடைசி ஒரு வீடுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் ரிஃபாவும் மேனும் பேசுறாங்க, நம்ம வந்து இப்படி வாடகை வீட்டுல எத்தனை நாள் இருக்க போறோம், நம்மளும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா நமக்கு வந்து பைசாவே கையில நிக்க மாட்டேங்கி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சு தான் துபாய் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ 2022 இவங்க பிளான் பண்ண மாதிரியே துபாய்க்கும் போறாங்க. ஸோ இந்த வாடகை வீட்டுல இருந்து இவங்களுக்கு சொந்த வீடு வாங்குறது வந்து ரொம்பவே பெரிய கனவா இருந்துச்சு. ரிஃபாக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. ஸோ அதுக்காக இவங்களும் ஒரு ஸ்டெப் வச்சு துபாய்க்கு போலான்னு பிளான் பண்றாங்க. ஸோ இவங்க துபாய் போறாங்க. ஆனா ரிஃபாவும் ரிஃபாவோட ஹஸ்பண்டான மேனூஸ் மட்டும் இல்ல, ரிஃபாவோட அண்ணனும் போறாங்க. ஸோ இவங்க துபாய்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே அவங்க பிரதர் ரிஃபாவோட பிரதருக்கு வந்து வேலை கிடைச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்துல ரிஃபாவும் மேனூஸும் மட்டும் தான் இருக்காங்க. மேனூஸ்க்கும் ரிஃபாக்கும் 2 வயசு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுல வந்து இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி போக போக ரிஃபாக்கு வந்து வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்குது, ஒரு கடையில வந்து வேலை கிடைக்குது. மேனு வந்து வேற ஒரு வேலை பார்த்துட்டு ரிஃபா வந்து இந்த வேலை பார்க்கும்போது கண்டென்ட் கிரியேஷன் இவங்களுக்கு சரியா பண்ண முடியல, அந்த குழந்தையும் சரியா மெயின்டைன் பண்ண முடியல. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரிஃபா திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஜனவரி மந்த் திருப்பி இந்தியாவுக்கு வந்து இந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ரிஃபாவோட அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு திருப்பியும் போகிறதுக்கு முன்னாடி மேனு சொன்ன மாதிரி மேனுவோட ஃப்ரெண்டான வேற ஒரு பையனை எடிட்டிங் பர்பஸ்க்காக
இவங்க வந்து கூட்டிட்டு வராங்க. இதுதான் மெயின் ட்விஸ்டே. இந்தியால இருந்து துபாய்க்கு போகும்போது ரிஃபாவும் மேனூஸோட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் துபாய்க்கு போறாங்க. அந்த பையன் பேர் தான் ஜான்சன். சோ இவங்க எல்லாருமே ஒரே ரூம்ல தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த கட்டில கூட. இந்த பக்கம் ரிஃபா படுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் படுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் படுப்பாங்க. சோ இதே மாதிரி ஒரே பெட்ல தான் இவங்க 3 பேர் தூங்கியிருக்காங்க. அது வந்து ரிஃபாக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் அது தெரிஞ்சிருக்காது, இன்னொரு பையன் இருக்கிறதுனால, அதுவும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதுக்கு பதிலாக அவங்க ரிஃபாவோட பிரதர் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிருக்காது. ஸோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி இதை தான் மூவ் ஆன் ஆயுது. இதை வந்து லேட்டரா ரிஃபா வந்து மேனூஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் பெரிய விஷயம் எடுக்காம அவங்க வேலையெல்லாம் ஃபர்தரா மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ இவங்க துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து ஃபுட் vlog, எங்கேயாச்சும் போற இடத்துல உள்ள ஏதாவது ஒரு வீடியோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபர்தரா அவங்க சோஷியல் மீடியா கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது தான் February 27 அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நம்ம வந்து கண்டிப்பா முன்னேறிடுவோம், நான் இங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள்லயே கேரளாவுக்கு வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா வீடெல்லாம் கட்டி சந்தோஷமா வாழலாமா அப்படின்னு சொல்லி ரிஃபா வந்து அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் எல்லாம் பண்ணி அவங்க கிட்ட நல்லாவே பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க குழந்தைகிட்டே நல்லா பேசியிருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நார்மலா முடிஞ்சிருச்சு. March 1 மேனூஸ் வந்து கதவு திறந்து பார்க்கும்போது ரிஃபா வந்து தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு மேல செத்த நிலைமையில பாத்துருக்காங்க. பார்த்த உடனே இவர் வந்து ரொம்பவே அழுதுருக்காரு. அழுது என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தானே, மற்ற புருஷனா ஐயோ என் பொண்டாட்டி அழுதுட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அதையுமே வீடியோ எடுத்து இப்படி நீ போயிட்டியேன்னு சொல்லி அதையும் அவரோட ஒபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காரு. ரிஃபா வந்து 9:30 அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம், அதாவது 11-12 கிட்டதான் இவங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. சோ இதுக்கு அப்புறமே இந்த மேனூஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு, ரிஃபாவோட ஃபேமிலிக்கு இதை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா ரிஃபாவோட ஃபேமிலி வந்து இதை நம்பவே இல்லை. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசின பொண்ணுக்கு இப்ப என்ன ஆச்சு? இதுக்கப்புறம் அவங்க டவுட் ஃபுல்லாவே திரும்புறது மேனூஸ் கிட்ட தான். March 3 வந்து துபாயில இருந்து கேரளாக்கு ரிஃபாவோட பாடியும் வருது. சோ இதுக்கப்புறம் மேனூஸ் கேரளாக்கு வந்ததுக்கு அப்புறம் பாடியை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னே புதைக்க சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் ஆயிடுச்சு. February 28 நைட்ல இறந்து போனாங்க. ஸோ 3 நாள் ஆயிடுச்சு, பாடி வந்து ஆல்ரெடி பேட் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு புதைக்க சொல்றாங்க. இதுல அட்டாப்சி எல்லா மேலையுமே முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து புதைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி புதைக்கி வைக்கிறாங்க. ஸோ ரிஃபாவோட அப்பா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் வேணும், போலீஸ் கேட்கறாங்க. ஸோ ரிஃபாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா மேனூஸ் என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட் எடுக்கவே இல்லை, நான் துபாயில இருக்கும்போது எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி March 3 ரிஃபா வந்து புதைக்கும் போது அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் மட்டும்தான் பண்ணிருக்கு, அட்டாப்சி ரிப்போர்ட் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மேனூஸ் வந்து அவங்க அப்பாட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வருது. ஸோ March 7 திருப்பியும் புதைச்ச பாடியும், அதாவது March 3 இவங்க வந்து புதைக்கிறாங்க. March 7 4 நாளைக்கு அப்புறம் திருப்பி இந்த பாடி எடுத்து அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. இவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஃபுல் டவுட்டுமே மேனூஸ் மேலதான், அவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இப்படி ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி அந்த மால்ல வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது மேனூஸ் வந்து ட்ரீட் பண்ணது மாத்திரம் இல்ல, ரிஃபா வந்து ஆல்ரெடி உங்க பேரண்ட்ஸ்க்கு முன்னாடியே நிறைய தடவை அடிச்சிருக்கான், நிறைய தடவை துன்படுத்திருக்கான், ஒரு தடவை எல்லாம் ரோடெல்லாம் வச்சு அடிச்சிருக்கா, காலெல்லாம் உடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க இவங்க அப்பா அம்மா. May 14 அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருதுன்னா, யாருமே இவங்களை வந்து கொலை பண்ணல, அவங்களாவே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னுமே அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து டவுட் போல. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 9:30 தான் இவங்க கால் பண்ணி இப்படி நம்ம ஃபேமிலி நல்லா ஆயிரும், நம்ம வந்து நல்ல வீட்டுல வாழும் அப்படி இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. சோ இவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னுமே டவுட் தீரவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, இந்த ரூம்ல வந்து எடிட்டரா வேலை பார்த்தாங்க தெரியுமா, இந்த இந்தியால இருந்து திருப்பி துபாய்க்கு போகும்போது ஒரு பையனை கூட்டு போனாங்க. அந்த பையன் அதுக்கப்புறம் மிஸ்ஸிங். முடிச்சிட்டு May 14 வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 மாசமா போலீஸ் வந்து தேடிட்டு தான் இருந்தாங்க மேனூஸ் வந்து. ஆனா 2 மாசமா அவங்க வந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சுதான் இருந்தாங்க இந்த மேனூஸ். இப்போ வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ரிஃபா வந்து அவங்களே தான் இறந்திருக்காங்க. சோ இது வந்து மேனூஸ் வந்து அவங்கள கொலை பண்ணல, ஆனா மேனூஸ் வந்து ஏதோ ஒரு வாக்கால என்னமோ சொல்லி ரிஃபா வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தி, அதனாலதான் ரிஃபா வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் லாஸ்ட்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணது செக்ஷன் 306 பிரகாரம் அவங்கள சூசைட் பண்ண ட்ரை பண்ணதுக்கும், செக்ஷன் 4986 பிரகாரம் அவங்கள வந்து ரொம்பவே துன்படுத்துறதுக்கும், அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களே அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தினதுக்கும், இது மாத்திரம் இல்ல, போஸ்கோ பிரகாரம் படி 18 வயசுக்கு முன்னாடியே ரிஃபாவை கல்யாணம் பண்ணதுக்கும், இது எல்லா செக்ஷன் பிரகாரமும் மேனு வந்து போலீஸ் அரெஸ்டும் பண்றாங்க. ஆகஸ்ட் 2022 வந்து பெயில் கிடைச்சு மேனு வெளியே வராங்க. இப்போ
அவரோட கரண்ட் அப்டேட் என்னன்னா அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிட்டு சஃபா அப்படின்னு ஒரு பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அந்த சஃபாக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனதா, அவங்களுக்கும் இது செகண்ட் மேரேஜ். மேனோஸ்க்கும் இது செகண்ட் மேரேஜ் தான். மேனோஸ்க்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ரிஃபாக்கும் பிறந்த அந்த பையனை வந்து இப்போ இவங்க 2 பேர் தான் டேக் கேர் பண்றாங்க. இந்த கேஸ்ல வந்து எவிடன்ஸ் அதிகமா இல்லாதனால தான் மேனோஸ்க்கு வந்து இவ்வளவு குறைஞ்ச தண்டனை கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஒரு ஆளை வந்து கொலை பண்றது மாத்திரம் இல்லாம அது தூண்டுறதுமே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ இதை வந்து தான் மேனோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா லேக்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்னால இவர் வந்து தப்பிக்கவும் செய்யறாங்க. இதுக்காக அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஜெயிலும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வந்து ஹாப்பி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி